அதே சார் இப்போ சொல்லணும். ஒரு ஆளுநர் உரை பத்தி கருத்து சொல்லணும், அரசாங்கத்தை பத்தி கருத்து சொல்லணும். அவரோட மகன் வந்து விஷயமா சி.வி. சண்முகம் சொல்லி 1½ வாரம் ஆகுது. 1½ வாரத்துக்கு அப்புறம் அவர் பதில் சொல்றாருன்னா, அவர் கட்சியில வந்து மிக கடுமையான எதிர்ப்பு உருவாயிருக்கு. இந்த சூழ்நிலையில அவருடைய மகனை வந்து அவர் பொறுப்புக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார்னா கட்சி காலி ஆயிடும். அதனால அவர் வந்து அவசர அவசரமா இப்போ ஏற்கனவே எல்லாரும் போயிட்டே இருக்காங்களே, அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை இதை நம்ம பார்க்கலாமா? ஆமாங்க, ஏற்கனவே போயிட்டு இருக்கிறதுக்கு முற்றுப்புள்ளி இது இல்லை சார். இது போயிட்டு இருக்கிறது அவங்களுடைய நோக்கத்துக்காக போயிட்டு இருக்காங்க அவங்க. ரைட்டுங்களா? சி.வி. சண்முகம் போறதுக்கு மிதுன் காரணம் இல்ல, விஜயபாஸ்கர் போறதுக்கு மிதுன் காரணம் இல்ல, ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதுக்கு மிதுன் காரணம் இல்ல. ஏன் மிதுனை பத்தின விஷயத்தை இப்ப சொல்றான்னா, வாரிசு அரசியல்ன்றது அதிமுகவுடைய வரலாற்றுல வரக்கூடாது, அது எடுபடாது, அது இருந்ததுன்னா இந்த விமர்சனங்கள்லாம் ஷார்ப்பாவும் கட்சி இன்னும் மேலும் தொண்டர்கள் வரைக்கும் உடையும் அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமா தான் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை கொடுத்திருக்காரு. அதுக்கான தேவை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து மிதுனை வந்து கொண்டு வரணும், மிதுனை வந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக கொண்டு வரணும்னு கே.பி. முனுசாமி வந்து நிர்வாகிகள் கூட்டத்திலே பேசுறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் அடிப்படை உறுப்பினராக தான் இருப்பார்னு சொல்றாரு. அப்போ கே.பி. முனுசாமி பேசுனதுக்கும் எடப்பாடி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த நிலையிலிருந்து எடப்பாடி மாறுறாரு இல்லையா? அப்போ அவங்க சொன்னதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குல்ல. யார் சொன்னதுல? சி.வி. சண்முகம் சொன்னதுல, மற்றவங்க சொன்னதுல ஒரு உண்மை இருக்குல்ல. அப்போ இது வந்து ஒரு நல்ல முடிவு, அதிமுகவை வளர்ப்பதற்கான நல்ல முடிவு, அதிமுக வந்து பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு நல்ல முடிவை எடப்பாடி எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதேவேளை சி.வி. சண்முகம் 2021 அவர் சொன்ன 3 பேரும் தோத்தாங்க, பாமக சொல்லி தான் வந்து அவங்க போட்ட பிச்சை தான் அதிமுகவுடைய வெற்றி அப்படின்லாம் சொன்னதுக்கும் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன 3 பேரை தோத்துட்டாங்களே, அவர் அதெல்லாம் மறந்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆமா, அங்க வந்து விழுப்புரத்துல எல்லா கேண்டிடேட்டும் வந்து அவர் போட்ட ஆட்கள் தான், சி.வி. சண்முகம் போட்ட ஆட்கள் தான். விழுப்புரம் மாவட்டத்துல மயிலத்துல ஒண்டி தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு, பாக்கி எல்லா இடத்துலயும் அதிமுக தோத்துருக்கு. அது வந்து சி.வி. சண்முகம் போட்ட ஆட்கள் தானே, அதை அவர் சுட்டி காட்டியிருக்காரு. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரகாஷ். நன்றி.